கார் சாவி எல்லாமே உள்ள மாட்டிட்டு இருக்கு. இப்போ அவனுக்கு போகிறோமா எப்படியோ போயிடலாமா போட்டு விட்டுப்புறம் வேணா ப்ரோ போயிடலாம் ப்ரோ. யார் அது? லைட்டாக பண்ணா பேக்கெட் சீக்கிரம் கிருஷ்ணடி கிருஷ்ணடி சரத்து 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 வண்டா வண்டா சரத்து சேல வண்டா சரத்து 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 கார் சாவியே பேக் தான் யாரு ஐஃபோன்லாம் தான் வச்சுக்கீங்க. கார் சாவி ஃபோனு வண்டி சாவி அதெல்லாம் இருக்கு. வண்டி சாவி திருப்பி உள்ளலாம் போகணும். அந்த விட போயிடல நான் ரிஸ்க்குடா. உள்ள போனால் திருப்பி வெளியே வர மாட்டேன். யாரையா பேக் மாட்டீங்க? பேக் மாட்டிந்து உங்களை அடிக்கிறாங்கன்னா பண்ண சொல்றீங்க. பேக் தூக்கி சொல்லிட்டு வச்சிட்டாங்க. நான் போய் எடுத்து விட்டேன். நீங்க உள்ளலாம் போகாதீங்க. அந்த விட போயிடல நான் உள்ள போனால் திருப்பி வரக்கூடாது. இருக்க மாட்டானுங்க. 1,00,000 ரூபா ப்ரோ ஐஃபோனு. கார் எவ்வளோ? இல்லை இல்லைங்க நான் என்ன சொல்றேன்னா இருக்க மாட்டானுங்க. அவனுக்கு தெரியும் நம்ம போலீஸை கூப்பிடுன்னு சொல்லிட்டு கிளம்பிருப்பாங்க. இப்போ அது இருக்க வாய்ப்பே கிடையாது. வெளியே வந்ததே பெரிய விஷயம். திருப்பி உள்ள போய் திருப்பி லாக் ஆகிட்டோம்னா அவனுக்கு இருக்க மாட்டானுங்க சார். அவனுக்கு ஓடி இருப்பானுங்க. அப்பயே நம்மளை விட்டு ஓடலையா? அவனுக்கு இந்த பில்டிங்கில் திருப்பவே மாட்டானுங்க. கிளம்பிருப்பானுங்க. சரி வாங்க போகலாம். என்ன பண்ணுறது? போய் தான் ஆகணும். வீட்டுக்கு வர போகணும். சரி வா. குட்டி பிள்ளை இருக்கீங்க ப்ரோ? நானும் வரேன் கூட. சரி நான் மட்டும் வீட்டுக்கு போகலாம். ப்ரோ என்ன அடிக்கிறீங்க இப்போ பார்த்து ப்ரோ? வண்டி சாவி கார் சாவி எல்லாமே உள்ள மாட்டிட்டு இருக்கு. இப்போ அவனுக்கு வண்டியை இப்போ பேக் அவனுக்கு தூக்கிட்டு போயிருந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ நான் ஒரு இதில் தூக்கி அஸ்தான் நான் பேக் தூக்கினேன். யோசிக்கலாம். நடுவில் அவனுக்கு பேக்கை தூக்கிட்டு போயிருந்தா என்ன பண்ணுறது? இப்போ இருந்து எல்லாமே அதில் தான் இருக்குது. கார் சாவி இப்போ எல்லாமே அதில் தான் இருக்குது. ஃபோனு கார் சாவி எல்லாமே அதில் தான் இருக்குது. இப்போ எப்படி போகிறது? வாங்க போய் எடுத்துன்னு வந்துடலாம். சரி வா. நான் போட்டு விட்டுற போகிறாங்க திருப்பியும். திருப்பி போட்டு விட்டுற போகிறாங்க. இருக்கானுங்களால கிளம்பிட்டானுங்களா தெரியலையே. எந்த சைடு வழி? வழி எந்த சைடு? இப்படியே போவோம். இப்படியே போவோம் ப்ரோ. நம்ம அந்த சைடு அந்த சைடுலேருந்து வந்தோம். நம்ம இப்படியே போகலாம். மெயின் என்ட்ரன்ஸ் வெளியே போகலாம். இது வெளியே போகிற வழியா? ஆமாம் அது வெளில போகிற வழி. அந்த வழியே தான் போகும். எப்படி இருப்பானு உள்ளே இருப்பானுன்னு நினைக்கிறேன். அந்த சைடு இருப்பானுங்க. ஓல அந்த மூச்சில் எனக்கு கேர் ஆகுது. சரி வா 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 வழியில் வா ப்ரோ. நாய் ப்ரோ அது. நீ வேறு வா ப்ரோ. சரி போ. கேமரா வாங்கி தான் வச்சிருக்க. முன்னாடி லைட் வரணும் என்கிட்ட. வீட்டில் ஒன்றுமே டார்ச் எல்லாமே காணாம போகிறேன். என் டார்ச் கூட காணும். ஓ என்கிட்ட எதுவுமே இல்லை ப்ரோ. என்கிட்டயும் டார்ச்சே காணும். இங்கே பாருங்க வெறும் பவர் பேங்க் மட்டும் தான் இருக்கு என் பாக்கெட்டில். எங்கே விழுந்துச்சுன்னே தெரியல. என் டார்ச் எல்லாமே காணும். முடியல எனக்கு வேறு உடம்பு. லைட்டு வேறு இல்லை. தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. எப்படி ப்ரோ? எதுவுமே இல்லாமல் எப்படி ப்ரோ போகிறது? நம்ம எல்லாம் உங்களால வந்துச்சு ப்ரோ. நீங்கள் தானே பேக்கை மாட்டிருந்த. உங்கள் சுவிட்சை போடுறதுனால நான் பேக்கை மாட்டினா என்ன பண்ண முடியும்? ஏன்னா ஃபஸ்ட்டே நான் சொன்னேன் நான் மாட்டிக்கிறேன். நீ தான் சொன்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் மாட்டிக்கிறேன் சேஃபாக வச்சுக்கோனான்னு. ப்ரோ ப்ரோ யார் அது? யாரோ அங்கே நிற்கிறாங்க. இருக்குது போ போ. பால்லாம் இங்கே தான் இங்கே பேசணும். ஏதாவது ஃபுட் ஸ்டெப் கேட்குதா இல்லைன்னு சொல்லி பாரு. நீ பாட்டு முன்னாடி அவசரப்பட்டு போனால் வந்து ஒரு 20 நிமிஷம் கூட ஆகலை. அவங்க போகாமல் உள்ளே இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவேன்? கொஞ்சம் நேரம் அமைதியாக கேள்வி ஃபஸ்ட்டு. அப்படியே பானு போகாத அவுத்து விட்டு. ஓகே 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 ஓகே
வெளியே ஏதோ கார் ஏதோ போகுதுன்னு நினைக்கிறேன். கார் போதெல்லாம் இக்னோர் பண்ணிடலாம். இல்லை ப்ரோ போயிட்டு இருப்பானுங்க தான் நினைக்கிறேன். கூடியாவும் திருப்பி அந்த பீபையாக மாற்றினா ப்ரோ போட்டு விட்டு போகிறானுங்க. வேணா ப்ரோ போயிடலாம் ப்ரோ. சைலண்டாக போங்க, நம்ம வரதே தெரியக்கூடாது. லைட் இருக்குது, வர வழியில் அவனை கண்டுபிடிச்சிருப்பானுங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஏன் லைட் ஆஃப் பண்ணி போகக்கூடாதுன்னா சைடில் இருந்து ஒளிஞ்சிருந்து நம்மளை போட்டால் தெரியாது. அவனுக்கு கையில் 2 கத்தி வச்சுருந்தான். நான் சொல்கிறதுனே தெரில. எதுவும் வேறு வழியே கிடையாது கேஸ். எங்களுக்கு எந்த வழியுமே கிடையாது. இப்போது ஒன்று நாங்கள் அந்த பேக் எடுத்தால் தான் எங்களுக்கு நம்மளுக்கு பேக் நான் காசு எங்கே வைக்கிறது காசு? என் பேக்கில் வைக்காம எங்கே வைப்பாங்க? தலையில் வைப்பாங்க. அசிங்கமாக கேட்கட்டமா? நீ தானே பேக் மாட்டேங்க. என்ன ப்ரோ பேசுகிறேன்? எல்லாமே ஒரே மாதிரி இருக்குடா. இங்கே வச்சதா அங்கே வச்சதா நீ என்னத்த சொல்ற? உசுரோட வீட்டுக்கு போனால் போதும் ப்ரோ. எல்லாரும் உச்சக்கட்டத்தோட பயத்தோடு சேர்ந்துட்டு எத்துக்குங்க வேறு ஏதாவது தும்பு தான் எடுத்துக்கோ. லைட் வச்சு வேணால் பண்ணிக்கோங்க. ஒரு சவுண்ட் கேட்குது. ஏதோ கடப்பாறை வச்சாச்சு எப்படி இருக்கும் நம்ம சொல்லி அந்த கடப்பாறை கோடாரி கோடாரி திருப்பி வந்துட்டானுங்க. வாங்க வாங்க டப்புன்னு ப்ரோ. முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக நம்ம எந்த இடம்னு கண்டுபிடிச்சி தூக்கி ஓடிடலாம் ஸ்பீடாக. பாரு எனக்கு தெரியல. எனக்கு மைண்ட் வரல. ஏன்னா எனக்கு கையில் பேக் இல்லை. இப்போது நீங்கள் 2 பேர் தான் வச்சுருந்தீங்க பாருங்க. அப்புறம் உசுரோடு வீட்டுக்கு போனால் போதும். இடமா இல்லையே எதுவுமே அப்படியே கெட்டுச்சு ப்ரோ. ஓடிடலாமா? ஃபியர்லெஸ் ஃபியர்லெஸ்னு போட்டுருக்கு. நீங்கள் ஏன் ஃபியர்லெஸ்னு போட்டுக்க பயப்படலாமா? ஏன் அந்த ஹார்ட்டு பல பண்ண அடிக்கிறவங்க? இந்த மாதிரி பல பண்ணாடி ஹார்ட்டு தான் அடிக்கணும். ஓ இப்போ தான் உயிரை குச்சின்னு வெளியே போனோம். திருப்பி அதே உயிரை கூப்பிட்டு நீங்கள் விட்டானா பண்ணுறேன். கை சத்தியமாக உங்களுக்கு வச்சுக்கிட்ட பயத்தோடு இருக்கும். அதை ஒன்றும் பண்ணி போனாங்க ப்ரோ. அதுதான் சொல்கிறேன் ப்ரோ. இரு ப்ரோ ப்ரோ அவன் போதையில் இன்னும் இல்லை 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 ஒன்றும் இல்லை ப்ரோ. அவன் இன்னும் போதையில் தான் இருக்கான். எவனோ ஒருத்தன் இன்னும் போதையில் இருக்கான். நம்மளை கண்டுக்கல அவ்வளோதான். புரியுதா? இல்லை என்ன திருப்பி அவன் போதையை போட்டுருப்பானுங்க நம்ம போனதுக்கப்புறமா. ஆனால் எல்லாம் மட்டும் இருப்பானுங்க. அப்படி ஆமாம் யோசிச்சு பாருங்க. அவன் நடந்து போகிறான் ப்ரோ. நம்மளை கண்டுக்கல. இவ்வளோ நேரத்துக்கு நம்மளை பிடிச்சிருக்காங்க. அங்கே தான் அதே மாதிரி சுற்றிட்டு இருக்கானா சொல்லுதா? திருப்பி எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு போதையை போட்டுருப்பானு ப்ரோ. ஆமாம் அதனால தான் நம்மளை வரல. வாங்க நம்ம பேக் மட்டும் ப்ரோ. இதுதான் சரியான சந்தர்ப்பம். பேக் எடுக்கிறோம் தூக்குறோம் ஓடிடும். ஒன்றே ஒன்று சொல்கிறேன். இன்கேஸ் யாராவது ஆளை பார்த்தீங்கன்னா உடனே லைட் ஆஃப் பண்ணுங்க. ஓகேவா? இல்லை யாராவது ஆளை பார்த்துட்டீங்கன்னா லைட் ஆஃப் பண்ணுங்க. ஆனால் உள்ளுக்குள்ள தான் வீட்டில் ஆள் தயவு செஞ்சு பிரிஞ்சு மட்டும் போயிடாதீங்க. கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் ஒரு பிரிஞ்சு மட்டும் போகணும். சரி நம்மளோட இப்போ விஷயம் என்னன்னா பேக் எடுக்கிறோம் கிளம்புறோம் அவ்வளோதான். பேக்கு நைட்ரேஷன் அதுவும் அப்படிங்களா? சரிவா ப்ரோ. நைட்ரேஷன் இப்போ எல்லாமே கேப்சர் ஆகிட்டு இருக்கு ப்ரோ. என்ன பண்ணுறாங்க? ஆமாம் எல்லாமே கேப்சர் ஆகி போனது என்ன போதை என்ன போட்டானுங்களா என்ன கற்றுங்க எல்லாமே இருக்கும். அதில் ரொம்ப பண்ணுறானுங்க. நம்ம வெளியே எங்கே வச்சுட்டு வந்துடுறோம். சரி பார்ப்போம் வாங்க. ஓடு 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 சரி இந்த இடம் கிடையாதா?
இடம் கிடையாதா சரத் ப்ரோ? ஆனால் இந்த மாதிரி தான் இருந்துச்சுல்ல. யார் இது? நான் அவ்வளோ ஹைட்டுக்கு நம்ம சத்தியமாக மேலே ஹைட்டாக நமக்குதான் சீரியஸா அங்கே பாருண்ணா எவ்வளோ ஹைட்டாக இருக்கா நம்ம இது பாருண்ணா எவ்வளோ பேயா நம்மளுக்கு தேவையில்ல. திருப்பி அது யாராக வேணா இருக்கணும். ஃபஸ்ட்டு பேக் எடுத்துட்டு கிளம்புவா. எந்த இடம் சொல்லுவோம். இதுக்குள்ள தான் வந்து உழுந்து கீழே விழுந்தேன். 2 பேருக்கு பிரச்சனைங்க. நான் வாந்திட்டு வந்தேன். கன்ஃபார்மா டபுள் மைண்டாக இருக்குது. இங்கே பேக்கை கட்டி போட்டு வந்தேன்னா இன்னமும் டபுள் மைண்டாக இருக்குது. உள்ளே போய் பார்த்துடலாமா? கொஞ்சம் பக்குன்னு கன்ஃபார்மா டப்புன்னு வாங்க பார்த்துட்டு போயிடலாம் ப்ரோ. வாங்க இது ஒத்துக்கிறீங்களே. பேக் ஒரு மயில் வந்து எங்க கண்ணா ப்ரோ நீ வாந்தி ஒத்துக்கிறியா ப்ரோ? இல்லை ப்ரோ பேக் எதுவுமே இல்லை ப்ரோ இங்கே. நான் போயிடுறேன். எதுவுமே கிடையாது. ஃபோன் டச் தான். பொறுமையான இதுவாக இருந்தாலும் பயப்படாதீங்க, படப்படாதீங்க. யாரும் உள்ளே வந்துட்டாங்க. அது வந்து நல்லா இருக்கு. அவங்களும் பண்ண முடியாது, நம்மளும் பண்ண முடியாது. மணி போயிட்டு வந்துருக்கு ப்ரோ. ப்ரோ எனக்கு கேர் ஆகுது ப்ரோ. இது செஞ்சு பண்ணுறேன். சூத்த முன்னோடு கூட கொண்டான் போயிட்டான். போயிட்டானா? ப்ரோ பேக் மட்டும் எங்கே ப்ரோ ப்ரோ மணி ப்ரோ பேக்கே வேணாம் எனக்கு. உசுரம் வந்தால் ப்ரோ வேணாம் ப்ரோ. இதுதான் சாப்பிட்டு இந்த பார்த்து எத்தனை பேர் இருக்காங்க சொல்லி தெரியாது. எனக்கு தெரிஞ்சு நான் இப்போதைக்கு 2 பேர் பார்ப்பேன். ஃபஸ்ட்டு ஒருத்தர் பின்னாடி வந்தான். 2 பேர் அவன் வந்து சோழநிலைகளே இல்லை. இன்னொருத்த இப்போ தான் வந்திருக்கான். அவன் தான் தலைவன் நினைக்கிறேன். அவன் கையில் கோளாறு இருக்குது. இன்னும் கோட்டை வச்சுட்டு அவன் தொத்தின்னு தான் இருக்கான். ஏன் இந்த மாதிரி பண்ணுறான்னு சொல்லி சுத்தமாக இல்லை. ப்ரோ இங்கே இருக்குது ப்ரோ. இவங்க இருக்கிறாரு ப்ரோ. அங்கே கூட பார்த்துக்கிறாரு. தூக்குறாரு ப்ரோ. ஐயோ எங்கேயா பார்த்து பேசிட்டு அங்கே பார்த்து பேசிக்கிறேன் ப்ரோ. கண்ணு தெரியல அவனுக்கு இருக்குல்ல. செருப்பாலே ப்ரோ. சரி ரைட்ஸு.
கைஸ் எங்கள் உசுரை கையில் பிடிச்சி சுற்றி வந்துக்கிறோம். லைட் ஆன் பண்ணலாம். ஆள் கட்டுது எங்களுக்கு. நான் ப்ரோ நீ ஞாபகம் தெரியாமல் எடுக்கணும். ஃபுல் பேட்டரி கொஞ்சம் விட்டு தோட்டா போயிட்டேன் நான் ஃபஸ்ட்டு போயிட்டான் நடந்து போயிட்டான். பாப்பா முன்னாடி 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 லைட் இருக்கு எங்கிட்ட. போ போ போ. அமைதியாக போங்க. நான் பார்த்துக்கிறேன் போகிறேன். பின்னாடி ஒரு கண்ணு என்கிட்ட இருக்குது. நான் பின்னாடி பார்த்துட்டு தான் வருவேன். ஆனால் எந்த ரூமில் இருந்தாலும் இப்படியெல்லாம் இல்லை. தூக்கி ஓடிடலாம். அவ்வளோதான் பேச்சே கிடையாது. எங்கே இப்படி போய் அந்த லைட்டில் உட்காந்துட்டு சண்டை வச்சுருந்தா கரெக்ட் ப்ரோ. இங்கே தான் நாங்கள் உட்காந்துட்டு இருந்தோம். கன்ஃபார்ம் இந்த சைடில் வந்து அவங்க வந்து இந்த சைடில் தான் வந்து கரெக்டு. அங்கே தான் கன்ஃபார்ம் இங்கே தான் இருக்குது. அந்த சைடில் தான் ஸ்ட்ரைட்டாக போனால் பேக் இருக்குது. சீரியஸாக அங்கே தான் கன்ஃபார்ம் எனக்கு தெரியாது. நீங்கள் வச்சுக்கோங்க. திருப்பி சவுண்டு கேட்குது. ஏன்னா எங்களை சுற்றிட்டு இருக்கான். கையில் கொம்பு வச்சுக்கோங்க. 2 பேரும் கொம்பு வச்சுக்கோங்க. சரத்து முன்னாடி வா. பின்னாடி வா. முன்னாடி தயவு செஞ்சு முன்னாடி போகாத. நீ எங்கேயாவது திடீர்னு ஓடுருவேன் நீ. நான் மட்டும் இந்த பாகுபலியை நான் பார்த்துக்கிறேன். பின்னாடி ஒரு கண்ணி பின்னாடி தான் ஓடுவான் நம்மளை விட்டு. நான் 2 பேரும் ப்ரொடெக்ட் பண்ண. நான் முன்னாடியே அவனை பார்க்கணும், நீ பின்னாடி அவனை பார்க்கணும். அவன் ஓடுவான் சரத்து. எங்கேயா பார்த்துட்டு போனேன். என்ன ஒரு பேக் பார்த்துட்டு பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டு நீ தானே விட்ட சரத்து மரியாதை போய் பேக். பேக்கெட் சீக்கிரம் நைட் விஷன் எடு சீக்கிரம் சரத்து வந்துட்டா சரத்து சைடில் வந்துட்டான். சரத்து